என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம், நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட அனலைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிப்டி பாத்தீங்கன்னா 58 பாயிண்ட் பிளஸும், பேங்க் நிப்டி 189 பாயிண்ட் பிளஸ்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்துடலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கொடுத்த அதே லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை இன்னைக்கு. ஏன்னா இந்த லெவல் கொடுத்தது 23,237 ஸ்ட்ராங் லெவலா சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகும்னு சொல்லி ரெசிஸ்டன்ஸ். ஆனா இன்னைக்கு மேல ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு ஃபர்தரா மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா 23,300 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. அதுக்கும் கீழே வந்தா 23,237 தான் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் உடைச்சா மட்டும்தான் கீழே வரும். இல்லைன்னா இங்கிருந்து மார்க்கெட் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணீங்க. லெவல்ஸ் எல்லாம் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 23,400, 23,450 இதான் இப்போ இருக்கிற லெவல்ஸ். அதுக்கு மேலே போனால் தான் மேலே போகும். ஸோ அதுக்கு இமீடியட் சப்போர்ட் வந்து 23,200, அதுக்கு கீழே வந்தால் 23,100. ஓகேங்களா? அந்த லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதே லெவல் தான். நேற்று கொடுத்த அதே லெவல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதுதான் சப்போர்ட். 49,650 தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கு கீழே வந்து 49,500. ஸோ இதான் அடுத்தடுத்த சப்போர்ட். அதுக்கும் கீழே உடைச்சா மட்டும்தான் ஃபர்தரா 49,000 போகும். இல்லாட்டி இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்பவும் மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். 50,237 இன்னைக்கு வந்து ஹை. சரிங்களா? ஸோ அதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அடுத்த 50,000, 50,300. ஸோ இந்த லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ நேற்று நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிப்டியில வந்து பாத்தீங்கன்னா 23,200 கால் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ஏன்னா அங்க வந்து புட் ரைடர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ப்ரீவியஸ் 2 டைம் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். அந்த லெவல் வந்து நல்லா சப்போர்ட்டா இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் காட்டுற பாருங்க. நேற்று என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 11ஆம் தேதி கரெக்டா 9:30க்கு 147 ரூபா 150 ரூபாய் பை பண்ணி கிட்டத்தட்ட 267 ரூபாய் வித்துட்டு ஈவினிங் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதே இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து நிக்குது. இதை உடைச்சா மட்டும்தான் கீழே வரும். இல்லாட்டி திருப்பி இங்க இருந்து பை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மார்னிங் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? 9:15க்கு மார்க்கெட் இதுக்கு மேல ஓபன் ஆயிட்டு இங்க இருந்து திருப்பி இங்க வாங்கின அதே பையர்ஸ் திருப்பவும் வாங்கி நேத்து எங்க செல் பண்ணாங்களோ அங்கேயே மார்க்கெட்டை செல் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 தடவை, 1 டைம் போயிட்டு திருப்பி 2 தடவை, கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 தடவை இந்த ஒரே லெவல்ல சஸ்டெயின் பண்ணி நிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. நம்ம சொன்னதாதான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்கிறதால நீங்க முடிஞ்ச வரைக்கும் அப் சைடு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் எடுங்க. டவுன் சைடு வேண்டாம். ஓகேங்களா? ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கங்க. டவுன் சைடு பாத்தீங்கன்னா தெரியும். நிப்டி வந்து 23,400க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். டவுன் சைடு எப்படி இருக்குன்னு அதையும் நான் காமிச்சிடுறேன் பாருங்க. டவுன் சைடு இன்ட்ரெஸ்டடா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு சின்ன ஒரு ட்ராப் பண்றதுக்காக அவங்க அந்த லெவல்ஸை வந்து பை பண்ணி இது பண்றாங்க. இல்லைங்களா? மற்றபடி டவுன் சைடு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். புட் சைடு மார்க்கெட் பாருங்க தெரியுங்க. நல்ல ஒரு எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ புட் சைடு தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 23,400ல ஒரு 70 ரூபாய் பை பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ மற்றபடி ட்ரெண்ட் எல்லாம் இன்னும் சேஞ்ச் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த லெவல் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்துச்சு. ஓகேங்களா? ஸோ நேற்று சொன்னது நடந்திருக்கு. இந்த லெவலையும் உடைக்குது மார்க்கெட்டு. இதுக்கு கீழே போனா மட்டும்தான் 107 ரூபாய் 172 ரூபாய் வாங்குவாங்க. இல்லாட்டி மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இதை உடைச்சதுன்னா ஃபர்தரா மறுபடியும் மார்க்கெட் மேல போகும். நிப்டி பொறுத்த வரைக்கும் தெரியுங்களா? அப் ட்ரெண்ட்ல ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷன் மேக்கிங்ல இன்கேஸ் நாளைக்கு கூட இந்த ஹையும் உடைக்குது அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்ட் போகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கு. சொன்னதான் நடந்திருக்கு தெரியுங்க. சேம் பிரைஸ், அதே பிரைஸ் தான் மார்க்கெட் நிற்குது. எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அங்கதான் மார்க்கெட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிப்டிக்கான ஓப்பன் அதே மாதிரி பேங்க் நிப்டி சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 49,500க்கான கால் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். நம்ம 500க்கான புட் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். நம்ம 49,500க்கான கால் ஆப்ஷன் சொல்லியிருந்தது நடந்திருக்கு பாருங்க. அதே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நேற்று சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா நேத்து 9:30க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 277 ரூபாய் பை பண்ணிக்கிறாங்க.
அதுவும் இல்லாம ஈவினிங் வந்து 5 மணி பார்த்தீங்கன்னா அதே லெவல்ல தான் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவலா இருக்கும். இதையும் பிரேக் பண்ணாதான் கீழ வந்து இங்க பை பண்ணுவாங்க. இல்லன்னா இங்க இருந்தே மேல போகும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில அதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். 9:30 வந்து பாருங்க இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் போகல. தெரியுதுங்களா? இங்க இருந்து மார்க்கெட் எடுத்திருக்காங்க. கரெக்ட்டா 720 போயிருக்கு. 200ல இருந்து 720 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் பக்கம் மார்க்கெட் மேல மூவ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா? போயிட்டு திருப்பி மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அதே பிரைஸ் தான் பிளஸ் வருது. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா தெரியும். சேம் தான். இன்ஸ்டிடியூஷன்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. எங்க வாங்குறாங்களோ அங்க தான் வாங்குவாங்க. எங்க விக்கிறாங்களோ அங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் விப்பாங்க. ஸோ அதனால வந்து நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணாம இந்த சார்ட் எல்லாம் பார்த்து கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஷன் தான் வரும். ஏன் இங்கிருந்து மேல போகுது? இங்கிருந்து ஏன் கீழ வருது? எதுவுமே நாளைக்கு இங்க வருமா? இங்க போகுமா? எந்த இடத்துல வாங்கலாம்? ஏகப்பட்ட சப்போர்ட் தெரியுதா? இங்க சப்போர்ட், இங்க ரெசிஸ்டன்ஸ், இங்க சப்போர்ட். ஏகப்பட்டது இருக்கு. நீங்க எந்த லைன் எங்க போறதுன்னே தெரியாது. சரிங்களா? ரொம்ப கன்ஃப்யூஷன்ஸ் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இண்டெக்ஸ் சார்ட்ட பார்த்து ட்ரேட் பண்ணீங்கன்னா. ஏன்னா போன வாரம் நடந்தது, போன மாசம் நடந்தது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்க போன வாரம், போன மாசம் நடந்தது எல்லாம் பார்த்து சப்போர்ட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே உங்களால வந்து ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இண்டெக்ஸ் சார்ட், பிரீமியம் சார்ட்ட பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த லெவல் இந்த வாரத்துக்கான சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெருசா எடுக்கல. இந்த வாரம் என்ன நடந்திருக்கு? இந்த மாசம் என்ன நடந்திருக்கு? சிம்பிளா உங்களால அந்த லெவல்ஸ் பிரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா சார்ட் சிறுசு. லெவல்ஸும் கம்மி தான். டக்கு டக்குன்னு உங்களால லெவல்ஸ வந்து சப்போர்ட் லிஸ்ட் வரைய முடியும். அந்த லெவல்ல பை பண்ண, செல் பண்ண உங்களால முடியும். முடிஞ்ச வரைக்கும் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் சார்ட்ட ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கிட்டு பிரீமியம் சார்ட்டுக்காக ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பெஸ்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தரலாம். நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ நேத்து சொல்லியிருந்த மாதிரி 23,200ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் கான்ட்ராக்ட் இருந்துச்சு. ஆல் சைடு இன்னைக்கு பாருங்க 63.5 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ 23,200ங்கிறது ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி 23,300லயும் பாருங்க புட் ரைட்டர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு 8 லட்சம் கான்ட்ராக்ட் அதிகமா இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த லெவலுக்கு கீழ போகாது. 23,200க்கு கீழ போகாது அப்படிங்கிறது. இந்த தோணுதுங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் கான்ட்ராக்ட். கிட்டத்தட்ட இன்னும் 40 லட்சம் கான்ட்ராக்ட் போட்டா தான் இத பீட் பண்ண முடியும். இவங்க போட போட இவங்களும் வாங்க வாங்க மார்க்கெட் என்ன ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்? பீட் பண்றது கஷ்டம். 40 லட்சம் கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட 63 லட்சம் எங்க 20 லட்சம் எங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 23,200ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி 23,400 தெரியுதுங்களா? அது பாருங்க 71 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு கால் சைடு. ஸோ இந்த லெவல தாண்டறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்களா? அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆனா 23,300 டிசிஷன் மேக்கிங் லெவல். ஸோ நாளைக்கு 23,200க்கும் இதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இருக்கும். ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு என்ன பண்ணோம்னா அதே மாரி மேல கீழ உலாத்திட்டு நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஒரு சைட்வேஸ் மாரி ஃபார்ம் பண்ணி ஹையோ லோவோ இல்லாம ஒரு மாரி கன்ஃபியூஷன்ல நிப்பாட்டிருவான் மார்க்கெட்ட. ஓகேங்களா? ஸோ பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. இங்க போனா இவன் வாங்குவான், இங்க போனா இவன் வாங்குவான். இதுதான் நடக்கும் மார்க்கெட்ல. 2 சைடும் ஹெவியா இருந்தாங்கன்னா மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல போகாது. ஸோ அத வாட்ச் பண்ணீங்க. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 23,200க்கான கால் ஆப்ஷனும் 23,400க்கான புட் ஆப்ஷனும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அத பாத்திரலாம். 23,200க்கான கால் ஆப்ஷன் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாற்றம் இல்லைன்னு சொன்னேன் பாத்தீங்களா? நேத்து வாங்கியிருக்கிறாங்க. நேத்து 2 டைம் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு அதே இடத்துல வாங்கியிருக்கிறாங்க. மறுபடியும் அதே இடத்துல 2 டைம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரூ. 150ங்கிற லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 23,200க்கான கால் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா இந்த லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். இந்த லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா ரூ. 107 அல்லது ரூ. 72. இந்த 2 பிரைஸ்ல ஏதோ ஒரு பிரைஸ்ல அவங்க பை பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. ஒரு கரெக்ஷன் வரலாம். அவ்வளவுதான். ஒரு சரிவு குடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் மேல தான் போகும். ஓவராலா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. இது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவும், அவங்கள வந்து புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வச்சுக்கிட்டாதான் கால் சைடு அவங்க வாங்க முடியும். இன்னொன்னு புட் சைடு போனா தான் கால் சைடு பிரீமியம் அடுத்த வாரத்துக்கு வந்து பிரீமியம் கம்மியா கிடைக்கும். அப்பதான் இன்ஸ்டிடியூஷன்ஸால அதிகமான குவாண்டிட்டி வாங்கி மார்க்கெட்ட மேல கொண்டு போக முடியும். அதையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. மார்க்கெட்ல கரெக்ஷன் வரும். ஆனா டவுன் ட்ரெண்ட் கிடையாது. நல்லா மைண்ட்ல வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. இந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவல். 23,200க்கான கால் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. இன்கேஸ் ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுத்து திருப்பி ரூ. 107 வாங்கலாம். இல்ல 72 இந்த ஏதோ ஒரு லெவல்ல வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு கரெக்ஷன் வரலாம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. நீங்க புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி சேம் லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல வாட்ச் பண்ணீங்க. நேத்து கொடுத்த அதே லெவல் தான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி நிஃப்டி
23,400க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் ஓவரா ட்ரெண்ட் பாருங்க friends. சரிங்களா? எல்லாம் மார்க்கெட் அப்படியே எங்க இருக்கு? ஹை பிரைஸ்ல இருந்து லோ பிரைஸ் தான் ப்ளஸ் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ இன்னைக்கு என்னன்னா வீக்லி கான்ட்ராக்ட்ல உனக்கு பிரீமியம் கம்மியா கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 70. சோ அதனால என்ன பண்ணிருக்கான்? இன்னைக்கு வாங்கியிருக்கேன். வாங்கி இந்த லெவல் தான் ஹையஸ்ட் லெவல் தெரியுங்களா? நல்லா பாத்துங்க. ரூ. 150. இன்கேஸ் மார்க்கெட் வந்து 150 தாண்டினா அதிகபட்சம் ரூ. 180 போகும். இல்லையா ரூ. 200 போகும். இதுக்கு மேல மார்க்கெட் அங்கிருந்து கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். பாத்துக்கங்க. இன்கேஸ் மார்னிங் இதே மாதிரி பை சைடு கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம்? திருப்பி ரிவர்ஸ் பண்ணலாம். திருப்பி இந்த ரூ. 70 வந்து வாங்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கங்க. ஸோ புட் சைடு மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த லெவல் வந்து புட் சைடு வாங்கினீங்க அப்படின்னு எப்படியும் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்காது. இருந்தாலும் இந்த லெவல் நோட் பண்ணி வச்சுக்கங்க. ரூ. 100 ரூ. 70 அடுத்தடுத்த சப்போர்ட் சரிங்களா? ரூ. 115. அதே மாதிரி 150 180 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். இதை வாட்ச் பண்ணிக்கங்க. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து நல்ல ஒரு சைடு வேஸ் மீண்டும் இங்க சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கு அதே இடத்துல. ஸோ மேபி இந்த லெவலுக்கு மேலதான் போகும்னு ஐடியா. இன்கேஸ் வரலாம். ஒரு சின்ன ஒரு சரிவு கொடுத்துட்டு கூட போகலாம். ஏன்னா ஆப்போசிட் பிரீமியம் கம்மியா இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி பேங்க் நிப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட் பார்த்தலாம். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 12th முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நான் 19th ஜூனுக்கான ஓப்பன் டெஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ 19th ஜூனுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 50,000 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் டெஸ்ட். அதுவும் கால் சைடு தான் அதிகமா இருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் டெஸ்ட் சேஞ்ச் ஆகும்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இருந்தாலும் 50,000க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்துடலாம். அதே மாதிரி 49,700. ஸோ அதுக்கப்புறம் 49,500. என்னைக்கு இந்த 49,500 வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட் தெரியுங்க. 36,600 இதெல்லாம் நல்லா சப்போர்ட்டுங்கிற 49,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 50,000 இதுக்குள்ள வந்து புட் ஆப்ஷனும் கால் ஆப்ஷனும் பார்த்துடலாம். ஏன்னா மார்க்கெட் ஒரு கீழே வந்துட்டு தான் மேல போகும். அதனால 49,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த வாரத்துக்கான கால் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு அதே மாதிரி தான் தெரியுங்களா? சேம் பிரைஸ் அதே பிரைஸ்ல பைய மீண்டும் என்ன இருக்கு பிரைஸ் அதே 576 தான் வருது. இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்தா இந்த லெவல் வரும் 478 378 இந்த ரெண்டு பிரைஸ்ல வந்துட்டு மார்க்கெட் திரும்பலாம். ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதால மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு பிரீமியத்தை குறைக்கலாம். ஆல்சைடு பிரீமியத்தை முடிஞ்ச வரைக்கும் சொல்லணும்னா கம்மி பண்ணி வாங்குறதா பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேபி வந்தா கொஞ்சம் கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணலாம்? ஒரு 470 வரைக்கும் கொண்டு வந்து திருப்பி மேல கொண்டு போகலாம். இந்த லெவல் நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவலான சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நல்லா வாட்ச் பண்ணிக்க. இதுக்கும் மேல போனா ஃபர்தரா அடுத்தடுத்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 700 790 அடுத்தடுத்த டார்கெட் ஆகி இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ 576 478 378 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ஆகி இருக்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணிங்க. அதே மாதிரி 50,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ புட் ஆப்ஷன் தான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் சொல்ற பாருங்க. சரிங்களா? மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? நல்லா டவுன் ஃப்ரெண்ட்ஸ். அப் ட்ரெண்டே கிடையாது. ரெண்டு ஒருத்தர் பிரீமியம் பாருங்க. ரெண்டுமே 500 தான் இருக்கு. இந்த கால் சைடு பாருங்க 49,000 கால் ஆப்ஷன் பாருங்க. சரிங்களா? 576 சரி 600 பிரீமியம். இதோட பிரீமியம் பாருங்க. 50,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க. அதே 500 தருங்களா? 500 600 சேமா தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் மாண்டும் மார்க்கெட் மேல போச்சுன்னா 630 போகும் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு மறுபடியும் திருப்பி கீழே தான் வரும். ஏன்னா புட் சைடு போக திருப்பி ஏன்னா பிரீமியம் ஹை பிரீமியம் நம்மளை வாங்க வச்சுட்டு அவன் என்ன பண்ணிடுவான்னா கால் சைடு கொண்டு போயிடுவான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புட் சைடு 600 போகுதுன்னு வெயிட் பண்ணாதீங்க. திருப்பி 600 போகும்போது இதோட கால் ஆப்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். 478 370 வந்து திருப்பி இங்கிருந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல நேரத்தில் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட்டோட லெவல் மார்க்கெட்டோட கண்டிஷன் எந்த பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பை பண்ணலாமா செல் பண்ணலாமா இந்த ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்காம ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஓஐ சேஞ்சும் பாருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் சேஞ்ச் ஆகுது. நீ பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்ல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னு காலையில இருந்து. நீங்க சும்மா வேணா அது ஒரு டைம் காமிச்சிடறா. ரொம்ப நாள் ஆச்சு. தெரியுங்களா? காலையில இருந்து பாருங்க நீங்க எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கு தெரியுங்களா? பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுங்களா? கால் ரேட் சரி புட் ரேட் சரி மாறாங்களா? காலையில இருந்து புட்டா மட்டுமே தான் ரைட் பண்ணிருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுங்களா? காலை ரைட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ரைட்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க. அதனாலதான் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க சொல்றது. செகண்ட் ஹாஃப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரைட்டர்ஸ் சேஞ்ச் ஆவாங்க. ஒரு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுங்களா? காலை ரைட் பண்ணுவாங்க பாருங்க. தெரியுங்களா? 2 மணிக்கு மேல
இன்க்ரீஸ் ஆக தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 23,400ல தெரியுதுங்களா? புட் ரேட்டஸ் கம்மியாக கால் ரேட்டஸ் இன்க்ரீஸ் ஆக தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதோட வேகம் பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? ஸோ அந்த லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது எதுக்காக பார்க்குறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, 23,300 கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, இல்ல 23,000 கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, ரைட்டர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுறாங்க, நம்ம சைடு எடுத்த சைடு புட் ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா மார்க்கெட் மேல போகும். அப்போ அவங்க இன்க்ரீஸ் ஆகுறாங்களா, அவங்களோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த சேஞ்ச் இன் OI. அதே மாதிரி OI எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் இந்த லெவல்ல ஹையஸ்ட் இருக்கும். அப்போ அந்த லெவல்ல வந்து அவங்க இத்தனை குவான்டிட்டி இத்தனை லட்சம் குவான்டிட்டி போட்டிருக்காங்க, இந்த லெவல் ஸ்ட்ராங் லெவலா இருக்கும், இந்த லெவல்ல கீழே போன வாய்ப்புகள் குறைவு. ஸோ அதை சொல்றதுக்கு தான் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ரீமியம் சார்ட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இண்டெக்ஸ் சார்ட்டை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ். மார்க்கெட் இங்க இருக்கு, 23,300ல இருக்கு, 23,250 இருக்கு, அவ்வளவுதான். இதை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டுக்காகவோ இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் பண்ண கிடையாது, ரெசிஸ்டன்ஸ்க்காக. சரிங்களா? ப்ரீமியம் சார்ட்டோட இங்க இவங்க வாங்குறதுனாலையும் இங்க விற்கிறதுனாலையும் தான் இந்த சார்ட்ல உங்களுக்கு என்ன ஆகுது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால புரிஞ்சுக்குங்க, இன்ஸ்டிடியூஷன் இந்த இண்டெக்ஸ் சார்ட்டுக்காக வாங்குறதோ விற்கிறதோ கிடையாது. அவங்களுக்கு தேவை பணம் தான். ஓகேங்களா? பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கிய ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பணத்தை போடுறத இது கிடையாது. நீங்க வாங்குறது விற்கிறது இதுக்கு தான். 140 ரூபாய்க்கு தான் நீங்க வாங்குவீங்க. இதுக்காக யாரும் வாங்குறது கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்க. அப்போ முக்கியம் பிரீமியம் சார்ட் தானே ஒழிய இண்டெக்ஸ் சார்ட் கிடையாது. இண்டெக்ஸ் சார்ட் ரெஃபரன்ஸ், அவ்வளவுதான். அந்த பிரீமியத்துல இப்ப இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுது. அந்த பிரீமியத்துல எந்த அமௌண்ட்டுக்கு அவன் பை பண்ணியிருக்கான், அதான் நம்ம முக்கியம். அதனால பிரீமியம் சார்ட்டை பார்த்து அதுக்காக ட்ரேட் பண்ணுங்க. அதுக்காக ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளைக்கு வேறொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.